இன்னொன்று படிங்க. அதுலேயே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், நம்ம ஆதியாகமத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கு. 1ஆம் அதிகாரம் மூன்றாம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளை வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பாத்தீங்களா? இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் என்னதுன்னு சொன்னாரே, நல்லது. வெரி குட் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, இப்போ நம்ம 13ஆம் வசனத்திலே நம்ம படிச்சிட்டோம். அது முளைச்சது, தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று நம்ம வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? 18ஆம் வசனம் வாசிங்களே. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானமென்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, இப்போ எத்தனாவது நாள்னா 4ஆவது நாள் படிச்சது எல்லாம். அதாவது சூரியன் சந்திரன் எல்லாம் படிச்சுட்டு பகலுக்கு பேர் வைக்கிறாரு, இரவுக்கு பேர் வைக்கிறாரு. அது நல்லது என்று கண்டார். அடுத்தது 21ஆம் வசனம் படிங்க. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். பாத்தீங்களா? இப்போ இதுல என்ன தெரிஞ்சு விட்டோம்னா, கடவுள் எதையெல்லாம் படைக்கிறாரோ அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், கடவுளே சொல்றாரு இது நல்லது என்று கண்டார். சரிதானே? சரி, இப்ப படிங்க. அதுலேயே இருக்கக்கூடிய 6லிருந்து 8 வசனங்களை படிங்களேன். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவதென்றும் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இங்க நல்லது என்று கண்டார் இருக்குங்களாயா? 2ஆம் நாள் படிச்சார்ல, அது நல்லது என்று கண்டார் இருக்கா? அப்ப என்ன நல்லா இல்லாத படிச்சுட்டாரா? அப்ப என்ன, அப்ப எல்லாத்தையும் படிச்சது நல்லது என்று கண்டார். 2ஆம் நாள் படிச்சது என்னன்னு காணல. நல்லது என்று கண்டாருனாங்க இல்லை. ஏன் கேட்டீங்களா? கடவுள்கிட்ட யாராவது கேட்டீங்களா? மோரிஸ் கேட்டீங்களா? கேட்கல. கேட்டிருந்தா சொல்லிருந்தோம். எல்லாம் படிச்சது என்னன்னு கண்டார், நல்லது கண்டார். ஆனா 2ஆம் நாள் படிச்சது என்ன காணல. ஏன்? யாராவது கேட்டா என்ன சொல்ல போறீங்க? பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அதனால அது பிரிண்ட் ஆகலன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லையா? அப்போ ஏன் கேட்கணுமா இல்லையா? அப்போ யாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரியா? சரி, அடுத்தது படிங்க. சங்கீதம் 1:1-3 வரைக்கும் படிங்களேன். சங்கீதம் 1:1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்கார்மிடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதிராக மத்தை கொள்ளுப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். பாருங்க, வெரி குட். எல்லாம் மனப்பாடமா படிச்சிருக்கீங்க இல்லையா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க இல்லையா? வெரி குட், ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் 2 கேள்வி கேட்க போறேன். சரியா? நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறது இல்லையா தானே? இல்லை. பாவிகளுடைய வழியில இல்லை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார். சரியா? அப்போ இப்படி இல்லாம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கீங்களா? பிரியமா இருப்பீங்க இல்லையா? பிரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரியமா. சரி, பிரியமா இருந்து இப்பதான் பிரச்சனையே வருது. இரவும் அவருடைய வேதத்தில் பாக்கியவா. சரியா? படிச்சிட்டீங்களா? சரி, நாளையிலிருந்து அம்மா காலையில் யாராவது வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லை, பிள்ளை. ஓஹோ, பிள்ளை. இவங்க மகள், அவங்க மகள். சரி, அப்போ அம்மா சொன்னோம், அம்மா எங்கள் 2 மகள். நீங்கள் போய் அம்மாகிட்ட அம்மா பசிக்குதுமா என்ன செஞ்சுருக்க அப்படின்னா நோ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இரவும் பகலும் என்ன பண்ண போகிறேன்?
நேற்று அந்த பாஸ்டர் வந்து இந்தியாவில இருந்து என்ன சொன்னாரு? இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன ஆசீர்வதிக்கப்பட்டார். நல்லா பசிக்காத மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், நோ குக்கிங் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் அப்புறம் அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி வேலைக்கு கிளம்பியா? நோம்மா சாரி, இரவும் பகலும் என்ன பண்ணுறேன், கடவுள் வேதத்தில் தியானமாக இருக்கிற. மாதம் ஆனால் சம்பளம் வருமா? இப்படி எல்லாரும் சொன்னீங்கன்னா என்னாச்சு? என்ன பண்ணலாம்? தாவீது எழுதிட்டார் இல்லையா? சரி, அப்படியே இரவும் ராத்திரி பூரா தியானமாக இருந்தீங்க, அப்போ பகலில் தூக்கம் வருமா வராதா? அப்போ கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம இரவும் பகலும் தியானமாக படிக்கிறதுனா கூட பரவாயில்ல. இரவும் பகலும் படிக்கிறவன் பாக்கியவான் இல்லை. என்ன சொல்றாரு? தியானமா இருக்கணும். இதை பத்தியே என்ன பண்ணணும்? தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் நீங்க என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்படி பண்ணலைன்னா அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல, இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாம் வயசாயிடுச்சு, ராத்திரி பகலாம் என்ன பண்ண முடியாது, தியானமாய் இருக்க முடியாது. தூங்கணும், மற்ற வேலையெல்லாம் செய்யணும், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒலிவியா, நான் அப்பாட்ட நாளையிலேருந்து சாரி டாடி, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், என்ன பண்ண போறேன், இந்த இரவு பகல் என்ன தான் இருக்க போறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? விட்டுருவாங்களா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தாவீது எழுதிட்டார், இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருப்பான்னா, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தனியை தந்து என்ன மரத்தை போல இருப்பான்? இருக்கிற மரத்தை போல. வெரி குட். அந்த இலை உதிராது இருக்கிற மரம் எது தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது. இலை உதிர் காலம்னு ஒண்ணு இருக்காமா? மரம் எல்லா இலையும் என்ன பண்ணிடுது? தென்னை மரம் என்ன இது தபான், அந்த இது என்ன பண்ணுது? பனைமரம் கூட என்ன பண்ணுது? எல்லா மரமும் இலையை உதிர்த்து. ஆனா இவர் சொல்றாரு, இலை உதிராதிருக்கிற மரத்தை. அந்த இலை உதிராதிருக்கிற மரம் என்ன? நீங்க சொல்லுங்கம்மா பாப்பா. நீங்க தான் இல்ல, அவங்க பாப்பான்னு சொல்லிட்டு நீங்க அம்மா இல்லைன்னா அந்த பாப்பா சொல்லு. உங்க பேர் என்ன? பாப்பா பேர். உங்க பேர் தான் கேட்கிறேன். ஈஸி சொல்லு, சும்மா சொல்லுங்க. மறந்த பேர் தான் சொல்ல வேண்டும், உங்க பேராச்சு சொல்லலாம்ல. பிரியா. பிரியா, சரி, வெரி குட். பிரியா சொல்லுங்க. இலை உதிராது இருக்கிற மரம் எது? ஏதோ ஒரு மரம் இருக்குதுங்காட்டி தானே சொல்றாரு. பாருங்க, அப்ப அது என்ன மரம்? என்னைக்காவது நம்ம கேட்டோம், படிக்கிறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ மனப்பாடமா அழகா சொன்னீங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தவறு கூட இல்லாம கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ இரவும் பகலும் தியானமா இருக்குதுன்னா என்னன்னு தெரியல.